தன்யனானேன் மகாதேவா, தன்யனானேன். தங்களை காப்பாற்றுவதற்காக நான் இன்று என் உயிரை துறக்கிறேன். இப்பிரபஞ்சத்தில் என்னை விட பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது மகாதேவா. இந்த அவலையின் இறுதி வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாதேவா. காஞ்சனமாலா, தங்களுக்கு என்னவாயிற்று? கவலை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு ஏதும் நேராது. மகளே, இப்பொழுது எனது முடிவு நெருங்கிவிட்டது. ஆனால் அசுர அரசன் அருணாசுரன் அளித்த வாக்கு நிறைவேறவில்லை. மீனாட்சியை உன்னால் கொல்ல இயலவில்லை அல்லவா? அவளை பற்றின உண்மையை எடுத்துரை. கொடுத்த வாக்கை நிறைவேற்று அருணாசுரா. உன் சவால் மற்றும் நிபந்தனையை நான் ஏற்கிறேன். நாளை உதயம் மீனாட்சி இறக்காவிட்டால் பிறகு நானே மீனாட்சியிடம் அவளை பற்றிய உண்மையை கூறுவேன். அதுவும் அனைவர் முன்னிலையில் கூறுவேன். ஹர ஹர மகாதேவா. இல்லை, காஞ்சனமாலா, எழுங்கள், தங்களுக்கு ஏதும் நேராது. காஞ்சனமாலா இறந்து விட்டார்கள். அசுர அரசர் கொன்று விட்டார். இல்லை, அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. காஞ்சனமாலா, காஞ்சனமாலா, இல்லை. எனது மனைவி, எனது பத்தினி காஞ்சனமாலா என்னை விட்டு சென்று விட்டாள். காஞ்சனமாலா, யார் இந்த காஞ்சனமாலாவை தன் மனைவி என்று கூறுவது? நேற்று இரவு காராகிரகத்தில் சந்தித்தீர்களே, அவர்தான். அவர் கண்ணீரை கண்டு தங்கள் மனமும் சஞ்சலம் கொண்டதல்லவா? காஞ்சனமாலா, அவ்வாறென்றால் காஞ்சனமாலா அவர் மனைவியா? இவர்கள் என்றும் எனக்கு சேவை புரிந்து கொண்டிருந்தார்கள். காராகிரகத்திற்கு சென்றவாறு நான் கண்டதே இல்லையே. ஏன்? அருணாசுரனை இதற்கான பதிலை வழங்குவான். உண்மையை கூறு அருணாசுரா.